ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது முத்துக்குமரனை போட்டு கீழும் கிழிச்சார். ஆனால் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டார், தப்பு செய்கிறது மனிதனோட இயல்பு தான், விடுங்க அப்படின்ட்டு. மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க, நல்லா சிச்சா மாதிரி வைங்க அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருப்பாங்க பொழுது, ஏங்க என்னங்க நீங்கள் அப்படி இந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்கீங்க, அவன் எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கான், அப்போ கேளுங்க, கிழிச்சு தள்ளுங்கன்ட்டாங்க பொழுது. வந்தார், திரும்ப வேகமாக வந்தார். வந்துட்டு முத்து சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்றார். எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாகிடுச்சு. என்ன உண்மையை சொல்லுங்கள், அவ்வளோ பெரிய குத்தமாக செஞ்சார், எனக்கு ஒன்றுமே புரியுது. ஏன் இவ்வளோ பெருசுப்படுத்தி அவர் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்துகிறாங்கன்னு காரணம் புரியவே இல்லை எனக்கு. அப்போ அவர் வந்து திரும்ப ஆரம்பிக்கிறார், சார் உள்ளே போகிற வரைக்கும் இந்த வாட்டி நான் கேப்டன் ஆகிடணும்னு ஒரு நினப்பில் தான் சார் இருந்தேன். ஜெஃப்ரி அவுட் ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அடுத்தது நானா பவித்ராவா அப்படின்னு இருக்கும்போது எனக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் ஓட ஆரம்பிச்சிச்சு சார். போன வாரம் நான் கேப்டன்சியில் பட்ட அவமானங்கள் எனக்கு யாருமே வரல. பவித்ரா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, இந்த 2 பேர் எப்படி வந்து இதை வந்து கையாள போகிறோம், பவித்ராவை நான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன்னா அஃபெண்ட் பண்ண போகிறேன் இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சார். அந்த 5 செகண்டில் டக்குனு பவித்ரா வந்து பாலை உள்ளே போட்டாங்க சார். நான் செம்மையாக அப்செட் ஆகிட்டேன் சார். அப்போ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நான் ஒரு விஷயத்த சொன்னேன் சார். 4வது முறையாக அந்த பொண்ணு முயற்சி பண்ணி வின் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் சார். அவ்வளோதான். அது கூட நான் எனக்குள்ளே தான் சொல்லிட்டு வந்தேன் சார். அது இவ்வளோ பெரிய தப்பாக போகுது நான் சத்தியமாக நினச்சிக்கல, அது என்னோடய தப்பு தான் சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படிங்க டிஸ்ட்ராக்ட் ஆகும், அதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி கிட்ட கூட நீங்கள் நல்லா தானே இது பண்ணிங்க, நல்லா போட்டி போட்டிங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் அவர் ஜெயிக்கும் போது எல்லோரும் ரசித்தாங்களே அப்படின்றாரு. ரசித்தாங்களா? ஏன் சார் இவ்வளோ பச்சையாக போய் சொல்கிறீங்க? ஜெஃப்ரி வந்து அவுட் ஆனவொடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. உடனே அவர் ரொம்ப பெரிய இவர் மாதிரி வந்து போய் சீன் போட்டார். ஜெஃப்ரி என்ன எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிறீங்க, அதான் அவுட் ஆகிட்டா விடுங்க அப்படின்னு. பிக் பாஸே கேட்டார், என்ன விஷயம் என்னாச்சு அப்படின்னு. அவ்வளோ தூரம் எல்லாரும் அதிருப்தியில் இருந்தாங்க. இவருக்கு அதுவே பெரிய அசிங்கமாக ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஜெயிச்சதுக்கு எவனும் கை தட்ட மாட்டான், இந்த பையன் தோற்றதுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிறாங்களா அப்படின்ட்டு. இவர் சொல்கிறாரு பச்சையாக வந்து எல்லாம் ரசிச்சிங்களான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை அவர் சொன்னார், சரி யாரெல்லாம் முத்து சொல்கிறத நம்பலை அது சொல்லுங்கள் அப்படின்னும் போது அங்கே இருக்கிறவங்களாம் அவங்களோட வன்மத்தை கக்கிறதுக்கு கை தூக்குனாங்க. தெரியும் ரெட் டீம் எல்லாருமே தூக்குவாங்கன்னு தெரியும். இதில் வேறு நம்ம ப்ரொமோவில் பார்க்கும்போது நம்ம அருண் பிரசாத் வந்து கை தூக்காத மாதிரி இருந்துச்சு. நான் கை தூக்கிட்டாரா அப்படின்ட்டேன். ஒரு சில பேர் ப்ரோ அருண் ரொம்ப நல்லவர், கையெல்லாம் தூக்கலை, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, ஒரு சில பேர் ஆமாங்க அப்படி நான் கமெண்ட்ஸ் போட்டேன். ஒரு சில பேர் அதையும் ஒரு சாக்காக வச்சு திட்டுறாங்க, அருண் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, என்னமோ பேசுகிறீங்க அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக யோசிச்சு கை தூக்கிட்டார். அதுதான், அவ்வளோதான். எவ்வளோவா நம்ம மறைச்சாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற வன்மை வெளியில் வந்துடும், அதை எட்டி பார்க்கும். அதுதான் அந்த கேரக்டர், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் கை தூக்கி அவங்க விஷயத்துக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் தீபக் எந்திரிச்சு சொல்லுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா தீபக் கூட இருந்தால் அது வந்துட்டு வன்மம் எட்டி பார்க்கும். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா தீபக் வந்துட்டு தான் வந்து சிறந்தவர், அங்கே வந்து முத்துக்குமர் ஒரு வேலையை பண்ணுறானே. இப்போ கூட அவர் கூட இருக்கிறதுக்கு காரணம் முத்துக்கு கிடைக்கிற கைத்தட்டலும் ஆதரவு மட்டும்தான். ஜாக்லினுக்கு ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கைத்தட்டலால் தான் அவள் தீபக் கூட இருக்கானு. உண்மை அது கிடையாது. தீபக் வந்துட்டு முத்துக்குமர் இருக்கிட்ட அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் இருக்கான்றது என்னோட கருத்து. அது உங்களுக்கு தோணுதான்றதை மறக்காமல் கேட்காமனு சொல்லுங்கள். ஆனால் அப்படிப்பட்ட அவர் வந்துட்டு டக்குனுக்கு சான்ஸ் கிடச்சவனே அவ்வளோ பெரிய பால், அது எப்படி சார் கையை விட்டுருந்தாவே பிடிச்சிருக்கலாம், நீங்கள் பண்ணியிருக்கலாமே, நீங்கள் ஜெயிச்சிருக்கலாமே, நீங்கள் தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரஞ்சித்தை ஜெயிக்க வச்சிங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன் அந்த இடத்துல இவர் கொஸ்டின் பண்ணார்னா நீங்கள் எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? தன்னை பார்த்து பின்ன பேசணும், அதை பண்ணுறது இல்லை யாருமே. அதுவும் வந்து சார் உடனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் சார் 20 செகண்டில் சூப்பராக ப்ளே பண்ணான். அவ்வளோ கான்ஷியஸ் ஆகிறோம், இதில் எப்படி விடுவான்? ஏன் விட முடியாது, ஏன் விடக்கூடாது? அது அவரோட கேம் சார், நீங்கள் யார் சார் அதை வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. வன்மத்தை கக்கும்போது ரயான் வந்துட்டு 200% கொடுப்பாரா எப்பயுமே. அவர் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே வச்சுருக்காரு சார், அதை மறைக்கிறாரு. அது அவர் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே பெரிய இவர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவரை வச்சு வின் பண்ணிட்டு இவரெல்லாம் பேச்சு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து சூப்பராக ஒன்று சொன்னாங்க, சார் அவர் உண்மையிலே டிஸ்ட்ராக்ட் ஆனப்போ தான் சரி எனக்கு தோணுச்சுன்னு. கிளாப்ஸ் அள்ளுது. மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா உண்மையாக நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சு போச்சு, அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டார், அதை ஏன் இவ்வளோ பெருசாக்குறீங்கன்னு. ஆனால் அதை சொல்ல மாட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை சொன்னார், சரிங்க நீங்கள் தானே தப்பு பண்ணீங்க. ஆமாம் சார், ஆனால் கஷ்டத்தை அனுபவிக்கிறது யார்? பவித்ரா. அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உட்காரங்கன்ட்டார். நான் என்ன கேட்குறேன், பவித்ரா என்ன தப்பு பண்ணாங்க, பவித்ரா என்ன தப்பானாங்கன்னா, பவித்ரா என்ன தப்பானான்னு கேட்குற வாய் ஏன் முத்து என்ன தப்பானான்னு கேட்க மாட்டேது எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல. என்னையா நடக்குது? அடா போங்கயா நீங்களும் உங்கள் கேமுன்ற மாதிரி இருக்குது. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கப்பா ஒரு குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு அடித்து நொறுக்குறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர் வந்துட்டு பண்ணதுக்கு பவித்ரா தோற்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதை பிக் பாஸை தானே கேட்கணும். ஏன்னா பிக் பாஸ் தான் நிறுத்தி இது வந்துட்டு உங்களுக்கு கன்வின்ஸாக இருக்கா அது இதுன்னு பேசினார். இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.